அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று கேட்கிறார்கள். இயேசு அதற்கு மாறாக எந்த அடையாளமும் வழங்க முடியாது என்று சொல்லிவிட்டு படகில் ஏறி சென்று விட்டார். ஆகவே நற்செய்தி சொல்லப்படுது, உண்மையிலே இவர்கள் அடையாளம் கேட்கிறார்களா? இல்லை. இயேசுவை பிரச்சனைகள் சிக்க வைக்கதான் இவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறார்கள். நம்மையும் சில பேர் கேட்கலாம், பிரச்சனைக்கு நம்ம இட்டு செல்லலாம், பிரச்சனைகள் சிக்க வைக்க நம்மை கூட கேட்கலாம். சில சமயங்களில் நாம் இதற்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, மௌனமாக இருப்பது நல்லது. அதே போல செய்தால் நாமும் சில சமயங்களில் இதை கடைபிடிக்கலாம். அதே அடையாளம் என்று சொல்லும்போது நாமும் சமத்தில் கேட்கலாம், அற்புதம் செய்யும் ஆண்டவரே, என் நோயை குணமாக்கும் ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு உடனே தீர்வு வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கலாம். ஆனால் அடையாளம் கேட்கலாமா? விசுவாசம் இல்லாதவர்களுக்கு தான் அடையாளம். நாம் இயேசுவை நம்பினால், விசுவாசித்தால் நம்மை சுற்றி அடையாளம் இருக்கு. கடவுள் நம்மகிட்ட பேசுகிறார். அன்றாட வாழ்க்கையில் நிகழ்ச்சி வழியாக கடவுள் பேசுவார், இறை வார்த்தை வழியாக கடவுள் பேசுவார், திருப்பலி வழியாக கடவுள் பேசுவார், நற்கருணை வழியாக கடவுள் பேசுவார். இதெல்லாம் நாம் கூர்ந்து கவனித்தால் இறைவன் நம்மிடம் பேசுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்பிக்கை மிக மிக முக்கியம். கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை வழிநடத்துகிறார். என்னால் இயேசுவை நேராக பார்க்க முடியாவிட்டாலும் இயேசுவின் பிரசன்னம் என் மத்தியில் இருக்கிறது, என் உள்ளத்தில் இருக்கிறது, திருப்பலியில் இருக்கிறது, நற்கருணையில் இருக்கிறது என்று நாம் நம்பினாலே போதும். அதே பெரிய அடையாளம். நாம் இறைவனின் பிரசனத்தை உணர முடியும். இதற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.